அப்பன் வீட்டு காசான்னு கேட்டாலும் தவறே கிடையாது. ஏன்னா தமிழர்களுடைய சொல்லாடல் அப்படித்தான். அப்பன் அப்படிங்கறதுதான். அப்பன், அம்மை அப்பன், என் அப்பன், பொன்னப்பன். நாங்க தமிழர்கள் அப்படிதான் பேசுவோம். ஆனா எங்க பாஷையை பற்றி பேசுறதுக்கு வந்தேரி ஆரிய நிர்மலாவுக்கு தகுதி கிடையாது. நீ பேசுறது என்ன பாஷை? தேவ பாஷையா? அத நாங்க பேசணுமா? நிர்மலா மாதாஜி அப்படின்னு பேசணுமா? அது என்ன ஆத்தானா என்ன தப்பா? கண்ணாத்தா, செல்லாத்தா, மாரியாத்தா, காளியாத்தா, பொன்னாத்தா, பெரியாத்தா, சின்னாத்தா. ஆத்தா தானே தமிழ்நாடு முழுவதுமே. அந்த ஆத்தா நாட்டுல தானே நீ பிறந்த வளர்ந்தேன்னு சொல்லிக்கிற. நீ எல்லாம் இந்த நாட்டுல இந்த மாநிலத்துல பிறந்ததுனாலதான் இந்த மாநிலத்துக்கு கேடு. இது ஒரு சாபக்கேடு. தமிழிசை ஒரு சாபக்கேடு இந்த மாநிலத்துக்கு. ஆத்தாளங்கிற வார்த்தை தப்பா? வந்தேரிகள் அதை தவறா பண்ணாங்க. அதாவது தேவர் அடியார்னு ஒரு கலைக்குழு இருந்தது. அவர்களுக்கு தேவர் அடியார்கள்னு பேரு. இந்த வந்தேரி பயலுங்க தான் தேவடியாள்னு மாத்தினாங்க. அது மாதிரி ஆத்தா அப்படிங்கிற சொல்லு இன்றைக்கும் தென் தமிழகத்துல புழக்கத்துல உள்ளது. அதை இங்க வந்தேரி பயலுங்க கெட்ட வார்த்தையா மாத்திட்டான். இப்ப பழனிசாமி மாதிரி காலம் நக்கிக்கிட்டே கடந்தா வாழ்ந்துக்கலாம். அவ்வளவுதான். நேத்து பொதுக்கூட்டத்துல கூட அவர் எதுவுமே இத பத்தி பேச மாட்டாரு. வராது. ஏன்னா அவ்வளவு கேஸ் இருக்குதுங்க. கூட்டணியே இல்ல இருந்தா கூட தலைக்கு மேல கத்தி இருக்குது. ஆனா பேசவே முடியாது. கடைசி வரலாம். அடிமை, கேவலமான அடிமை. தமிழா நம்மள புரட்சி தமிழா நம்மள அவரு தமிழரா? அவரு